இன்னைக்கு நிறைய மீன் கிடைக்கும். வலையை எடுத்து வீசுங்கடா சீக்கிரம். ஏய் நல்லா இழு. ஏய் ரொம்ப கனமா இருக்கு. அப்படித்தான். இங்க பாருப்பா, நிறைய பணம் கிடைச்சிருக்கு. என் தலையெழுத்தே மாறப்போகுது. மறுபடியும் வலையை வீசு, நிறைய பணம் கிடைக்கும். முடியல. ஏய் இது என்னதுங்கடா? இங்க பணம் கிடக்குது. என்ன ஃப்ரெடி, பாக்கெட்ல ஏதாச்சும் இருந்ததா? சார் இந்த 2 ஆதார் கார்டு கிடைச்சது. ஒருத்தர் பேர் மதன், இன்னொருத்தர் பேர் ராஜு. வேற ஏதாவது? இல்ல சார், இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல. சரி, உங்க அட்ரஸ் நோட் பண்ணு. சார் இத பாருங்க. இதெல்லாம் தண்ணியில இருந்துச்சா? எல்லாம் நோட்டு பண்டல் சார். பணத்தை யாரு தண்ணியில தூக்கி போடுவாங்க? உங்களுக்கு 2 வெறும் பணம் தான் கிடைச்சதா? ஆமா. இல்ல பணம் எதுவும் கிடைக்கல சார். இவங்க எதையோ மறைக்கிறாங்க. இத பாரு, இது ஒரு மர்டர் கேஸ். மறைச்சு வச்சிருக்கிறத கொடுத்துருங்க, இல்லன்னா எவிடன்ஸா மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டுருவேன். புரியுதா? ஒரே நதியில 2 பேரோட டெட் பாடிஸ், அதோட இவ்ளோ பணங்கள். இது ஒன்றும் தற்செயல் இல்ல. இவங்க யாரா இருந்தாலும் இவங்களுக்கும் இந்த பணக்கட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. பணத்துக்காக தான் இது எல்லாமே நடந்திருக்கணும். மேல போய் பார்க்கலாம் வாங்க. சார் ஒரு பெரிய வண்டி வந்து இதுல மேல மோதி இருக்கு. டயர் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரக்கா தான் இருக்கணும். ஐம் ஷூர் இந்த பணத்தோட கிரேடு இந்த ட்ரக்ல தான் வந்திருக்கணும். கார்ல எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய கிரேட் இருக்குல்ல. சார் ரத்தக்கரை இருக்கு. ரத்தமா? ரெயிலிங்ல ரத்தக்கரை. யாரோ 2 பேரையும் சுட்டுட்டு இங்க இருந்து நதியில போட்டிருக்கணும். துப்பாக்கியில சுட்டிருக்காங்கன்னா அக்கம் பக்கத்துல அதுக்கான அடையாளம் இருக்கணுமே. தேடி பாருங்க, ஏதாச்சும் கிடைக்கும். தயா, ஃபயர் பண்ணப்பட்ட அடையாளங்கள்லாம் இருக்கு. கண்ணை மூடிட்டு எவனோ இங்க சுட்டிருக்கான். அதாவது இங்க எவனோ ஒருத்தன் ஓடுறான்,
பின்னாடி துரத்திக்கிட்டே எவனோ சுட்டிருக்கான். ஆனா சார் பாடியை பார்த்தீங்களா? பாடியை பார்க்கும்போது யாரோ கிட்ட இருந்து ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அது இருக்கட்டும் சார், இங்கிருந்து யார் எப்படி குதிப்பாங்க? இங்க பாரு, ரத்தக்கரை அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இதை பார்க்கும்போது ராஜு மதன் எல்லாம் தவிர்த்து மூணாவது வேற யாருக்கோ இதே இடத்துல குண்டு பட்டிருக்கணும். மீனவர்களுக்கு 2 பாடி தான் கிடைச்சிருக்கு. அப்போ மூணாவது எங்க போச்சு? என்னவோ பெருசா தான் நடந்திருக்கு. ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல 2 பேரை முன்னால நின்று சுட்டுட்டு நதியில தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் பண நோட்டோட கிரெயின் அதுவும். அப்புறம் 3வது ஆளையுமே காணும். ஒருவேளை இந்த ட்ரக்கை மதனோ இல்ல ராஜுவோ ஓட்டி இருக்கலாம்ல. Hello officers, myself Jayvant Khosla, Intelligence Bureau. என்ன வேலையா இங்க வந்தீங்க? நான் டாப் ப்ரையாரிட்டி கேசஸ்ல வேலை பார்க்குறேன். பெரிய இல்லீகல் கன்சைன்மெண்ட் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஹைவே செக் போஸ்ட் எல்லாம் நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் லோக்கல் போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ கிரேட்ஸ் கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். பணம் அங்கே இருந்ததா? ஆமா, கிடைச்சது. அது இருக்கட்டும், நீங்க எந்த கேஸை ஹேண்டில் பண்றீங்க? பணத்தை தவிர்த்து வேற 2 டெட் பாடிஸும் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? முதல்ல நான் அந்த நோட்டுகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியும். சரி, எங்க கூட வாங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். என்ன டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா? ஆமாம், நானும் என் டீமும் ரொம்ப நாளாக இந்த கேஸில் இருக்கோம். பார்டருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் இருக்கு, கோடிக்கணக்கான டூப்ளிகேட் நோட்ஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அது இருக்கட்டும், இந்த டூப்ளிகேட் நோட்டோட கன்சைன்மெண்ட் எங்கே போகுது? எங்கே போச்சு, எங்கேருந்து வருது அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நாங்கள் ஒரு டீமை உருவாக்கோம். ஆஃபீஸர் பல்ஜித் இந்த டீமை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. யாராச்சும் ஒரு கேங் யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இருக்கு. பல்ஜித்துக்கு ஒரு குரூப் மேலே சந்தேகம். அந்த கேங்ல நுழைஞ்சு இன்ஃபர்மேஷன் எடுக்க அவன் முயற்சி பண்ணினான். ஆனால் அட்டாக்ல அவனுக்கு குண்டடிப்பட்டது. ஓ, அப்போ பல்ஜித் உயிரோட தான் இருக்கான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக இருக்கான். அவினாஷையும் பல்ஜித் தான் ஹையர் பண்ணான் இந்த கேஸுக்காக. ஆனா இப்போ அவினாஷையும் காணோம். அப்போ லாஸ்ட் டைம் நீங்க எப்போ அவினாஷை காண்டாக்ட் பண்ணிருந்தீங்க? நேத்து நைட்டு தான் அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான். பெரிய கன்சைன்மெண்ட் ஆன் த வேன்னு சொன்னான். அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதோட இந்த ஆப்ரேஷனை பத்தி அவனுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. ஆனா நேத்து நைட்ல இருந்து அவன் எங்கன்னே தெரியல. நேத்து ராத்திரி ரோட்ல மதன் ராஜ தவிர வேற யாரோ இருந்திருக்காங்க. ஒருவேளை 3வது ஆள் அவினாஷா இருக்கலாம். சரி, இப்ப உயிரோட இருந்தா எங்க போயிருப்பான்? அவிக்கு எதுவும் ஆகாது. நீங்க ஏதாவது பண்ணி என் புருஷனை தேடி கொடுங்கல ப்ளீஸ். அவ கண்டிப்பா தப்பிச்சே ஆகணும். அவினாஷ் கிட்ட நிறைய கிரிட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அவனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா அவங்க கிட்ட போய் மாட்டிப்பான். இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் அவினாஷ் நல்லபடியா இருப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. அபிஜித், இந்த அவினாஷ் கண்டிப்பா பிரீத்தியை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவான். சார், யாரெல்லாம் இப்போ அவினாஷை தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவினாஷை தேடுறதுக்காக அவங்க இதை சாதகமா பயன்படுத்தலாம். ஐ திங்க் இப்ப பிரீத்தி உயிருக்கு ஆபத்து. எனக்கு தெரிஞ்ச அவினாஷ் கிடைக்காத வரைக்கும் பிரீத்தி பீரோல இருந்தா சேஃபா தான் இருப்பா. சரி அபிஜித், நீயும் பங்கஜும் இவரோட சேர்ந்து அவினாஷ் பத்தி தெரிஞ்சுக்கங்க. தயா, ஃப்ரெடி, பூர்வியை கூட்டிட்டு ராஜு அப்புறம் மதனோட ஜாதகத்தை எடுங்க. சார், இந்த பிரிட்ஜ் அங்க இருக்கு. அதோட தண்ணியோட ஃப்ளோ இந்த பக்கமா வருது, அதாவது ஊர் பக்கமா. அவினாஷோட பாடி இந்த டைவர்ஸுக்கும் கிடைக்கல, மீன்காரங்களுக்கும் கிடைக்கல. சரி, நம்பிக்கை வைப்போம். ஒருவேளை நீங்க இந்த பக்கம் வந்திருக்கலாம். இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பான். அவன் எங்க போயிடுவான் சார்? சார், அவினாஷுக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கோம். அவன் இவ்வளவு தூரம் வந்திருந்தா ஊர்க்காரங்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க.
நாம வேணா ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். பிரதர் இங்க வாங்க. ஆ நாங்கெல்லாம் சிஐடி. அது அட பயப்படாதீங்க, ஒரு ஆள் காணும், அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரிங்க சார். இவனை பாரு. இல்லை, இங்க அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கு. 20 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊருக்கு போகணும். ரொம்ப தூரம் சார். அவருக்கு வேற அடிபட்டிருக்கு. கண்டிப்பா போயிருக்க முடியாது. சரி, நீங்க எல்லாரும் காலையில இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருப்பீங்கல்ல, அப்போ நீங்க இந்த இடத்துல வேற யாராச்சும் பார்த்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இல்லை யோசிங்க. இல்லைங்க, நாங்கள் காலையில் மீன் பிடிக்க வர்றதே இல்லை. 2 மீன் பிடிக்காரங்க தான் மீன் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 2 பேருக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா அது மொத்த ஊருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம். அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சார், ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். தாரிகா, இந்த துணியில இருந்து எதுவுமே கிடைக்கல. அதே நேரத்துல இந்த கிரேட்ஸ் இருக்குல்ல, இந்த கிரேட்ஸ்ல என்னவோ கிடைச்சிருக்கு. என்னது? இத கவனி. மெர்க்குரி, நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்ஃபர் பெராக்சைடு, இன்னும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு இதுக்குள்ள. அதாவது இந்த கெமிக்கல்ஸ்லாம் எங்க இருந்ததோ அங்க இருந்து இந்த கிரேட்ஸ் வந்திருக்கு. அப்படி கூட ஒரு இடம் இருக்குமா? எனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பல தடவை படிச்சிருக்கேன். சில பேரோட லங்ஸுக்குள்ள இந்த கெமிக்கல்ஸோட அத்தனை ரெசிடியூஸும் இருக்கும். அதோட அந்த ஆள் இங்கே வந்து கோல் மைன்ஸுக்கு பக்கத்தில் வசிக்கணும், அப்படி இல்லைன்னா கோல் மைன்ஸில் வேலை பார்த்துருக்கணும். ஏன்னா இங்கே காட்டுற அத்தனை ரெசிடியூவும் கோல் பவர் பிளான்ட்டோட பை ப்ராடக்ட்ஸு. அதாவது இந்த கிரேட்ஸை கோல் மைனுக்கு பக்கத்துல வச்சிருக்கணும். ஆனால் தாரிகா, இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு கூல் பவர் பிளான்ட் இந்த சிட்டியில் எங்கே இருக்கு? இருக்கே சார், ஆனா சிட்டியில இல்ல, சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓகே, இப்போ ஒண்ணு தான் தெரிஞ்சுக்கணும். இது அந்த இடத்துல இருந்து எப்படி ட்ரக்குக்குள்ள வந்திருக்கோம்? ஐ அக்ரி டு யூ தாரிகா, ரைட். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த கிரேட் கோல் மைன்ல இருந்து அந்த ட்ரக்குக்கு எப்படி வந்தது? சார், சங்கர் ரகு 2 பேருங்க காலையில் வலையோட கிளம்பிடுவாங்க. சங்கர் தன்னோட கிராமத்துக்கு போயிருக்கிறான். ரகு ஒருத்தன் தான் காலையில் போட்டோட இங்கேருந்து கிளம்புவான். ரகுவை கேட்டு பாருங்க, ஒருவேளை அவன் ஏதாவது சொல்லலாம். வாங்க சார், எங்கள் பக்கத்தால் தான் வீடு இருக்கு. இதாங்க ரகுவோட வீடு. ரகு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ரகு, கதவை திறடா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. டே, என்னடா பண்ற? வீட்டுல யாரும் இல்லையா? இருக்கா, இருக்க கூப்பிடுறேன். செத்து தொலைஞ்சிட்டியாடா? டே ரகு. என்ன? அடா, உங்ககிட்ட பேச வந்திருக்காங்கப்பா. சிஐடிக்காரங்களா? சிஐடிக்காரங்களா? ஆமா. என்னாச்சு சார்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள போகலாம் சார். இங்கே நின்று பேசலாம், உள்ள வேண்டாம். அது வந்து அவினாஷ்னு ஒரு ஆளை நாங்க தேடி வந்துட்டு இருக்கோம். நேத்து நதியில அவன் மூழ்கி இருக்கிறான். இன்னைக்கு காலையில போட்டோட நதிக்கு போனல நீ, அங்க அப்ப யாராச்சும் பாத்தியா? அடிப்பட்ட மாதிரி இல்லனா ஏதாச்சும் ஒரு பாடியா? இல்லையே சார், நான் வந்து எதையும் பார்க்கல. என்ன சார் வேடிக்கை என்னன்னா, நான் மீன் பிடிக்க இன்னைக்கு போகவே இல்லை. நேத்து ராத்திரி நீ சீக்கிரமா வந்துட்ட. ஏன்னா இன்னைக்கு காலையில நீ போட்டை எடுக்கிறதா இருந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன பேசிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா, அதான் நான் போகல. ஏய், நீ பெரிய ஐயாக்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு நிமிஷம், உண்மையை தானே சொல்ற? என்ன சார், ஒரே கேள்வியை பல தடவை கேட்டாலும் பதில் ஒன்னா தான் இருக்கும். சரி சரி, பரவாயில்ல. ஏதாச்சும் ஞாபகம் வந்தா சொல்லிடு. தேங்க்யூ. ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? மரியாதையா போயிடு. நல்ல வேலை நீ வாயை திறக்கல. நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை விட்டுடுங்க.
நீ அவன் அங்கேயே சாக விட்டுருந்தன்னா கண்டிப்பா நாங்களும் உன்னை விட்டுருப்போம், புரிஞ்சுதா? ஆனா இல்ல, அவனை நீ காப்பாத்த பார்த்தல. எனக்கு என்னங்க தெரியும், நான் நினைச்சேன். ஏய், அட்டிங்க போய் சொல்ற நீ. என் பொண்டாட்டி குழந்தைங்களை கொண்டு போட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவனை நீ பாத்தியா? நான் தான் அவனை வெளியே எடுத்தேன். எங்க இருக்கா? அது எனக்கு தெரியாது. மருந்தெல்லாம் போட்டு படுக்கையில படுக்க வச்சிருந்தேன். ஆனா எப்ப தப்பிச்சு போனான்னு எனக்கு தெரியல. என்ன? எங்க எங்க போயிருப்பான்? சார் எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் எப்படி சொல்றேன்? சார் இப்ப என்ன பண்றது? இதுதான் நம்ம கோல் பவர் பிளான்ட். இது பக்கத்துல 4 வேர் ஹவுசஸ் இருக்கு. இங்க கிரேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 தான் இருக்கு. சார் இந்த 3 வேர் ஹவுசஸ்ல இருந்து 2 வேர் ஹவுஸ் பிளான்ட்ல இருந்து தொலைவா இருக்கு. இதுக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் நடுவுல நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து கெமிக்கல்ஸ் கிரேட் வரைக்கும் போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்பதான் இருக்கா? இது பவர் பிளான்ட்ல இருந்து கிட்ட தான் இருக்கு. இதுக்கு அக்கம் பக்கத்துல ஓப்பனான இடம் நிறைய இருக்கு. நாம அங்கேயே போய் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் யாரு? ஏன் உங்க மிஷனை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? மிஷனா? நடிக்காத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன பிசினஸ் பண்ற? பிசினஸா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இது? சார் நாங்க இங்க காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா செக் பண்ணு. சரி நீங்கெல்லாம் யாரு? இங்க பாரு, இடத்துல இருந்து அசையக்கூடாது. நாங்களாம் சிஐடி. இல்ல சார். ஒண்ணுமே இல்லையா? இல்ல சார். சார் நாங்க இங்க வெஜிடபிள்ஸ் தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உங்களோட கிரேட்ஸ்ல போலி கரன்சி கிடைச்சது. போலி நோட்டா? ஆமா, போலி நோட்டுங்க தான். உனக்கு என்ன தெரியும்? மரியாதையா எல்லாத்தையும் சொல்லு. சொல்லு. சார் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நான் எப்ப இருந்து இங்க வேலை பார்க்கறேனோ அப்ப இருந்து இங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் போகும். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுவோம். இவங்க 2 பேர்த்த தெரியுமா? அட இவங்க ராஜு அப்புறம் மதன், எங்களோட ட்ரக் டிரைவர்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இவங்களுக்கு என்னாச்சு? 2 பேரையும் கொன்னு இருக்காங்க. சார் நான் நிஜமா சொல்றேன், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீங்க எந்த சரக்கெல்லாம் ட்ரக்ல ஏத்துறீங்களோ அதை நீ செக் பண்றியா? ஆமா சார், ஒவ்வொரு கிரேட்ஸும் நான் தான் செக் பண்ணுவேன். எல்லா கிரேட்ஸையும் நீ தான் செக் பண்ணுவியா? ஆமா சார். அப்படின்னா ட்ரக்கு இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நடு வழியில அந்த கிரேட்ஸ்குள்ள போலியான நோட்டுகளை நிரப்புறாங்க. சரி, ரெஜிஸ்டரை செக் பண்ணி சொல்லு. ராஜு அண்ட் மதன் ட்ரக்கை டெலிவரி பண்ண எங்க போனாங்க? சார் அந்த ரெஜிஸ்டர்ல இந்த அட்ரஸ் தான் சார் இருந்துச்சு. ட்ரக் இங்க தான் வரதா இருந்தது. ஆனா இது கல்யாண கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அப்ப டூப்ளிகேட் நோட்டுடைய கன்சைன்மெண்ட் இந்த கிரவுண்ட்ல என்ன செய்யும்? சார் நான் மேனேஜரை கூட்டிட்டு வரட்டுமா? அவன்கிட்ட கேட்டா தெரியும். போ. சார். மேனேஜர் சார், சொல்லுங்க சார். இந்த கல்யாணத்துக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கான ஆர்டர்ஸ் நீங்க தான் கொடுத்தீங்களா? இல்ல சார், அந்த பொருள் எல்லாத்தையும் கல்யாணம் அரேஞ்ச் பண்றவங்க தான் கொடுத்துருக்கணும். நாங்க லொகேஷனை ரெண்டுக்கு கொடுப்போம். ஐ சி. அதுல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட போலி நோட்டு வருமா? போலி நோட்டுகளா? சார் எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. இந்த கல்யாணத்துல ஏதாவது விசித்திரமா நடக்கிறத பாத்தீங்களா இல்ல கேட்டீங்களா? இல்ல சார். பங்கஜ் போட்டோ அமிச்சால அதை காட்டு. இவங்க 2 பேர்ல யாராச்சும் பார்த்திருக்கியா? இல்ல சார். சார் இங்க கல்யாண பேர்ல வேற எதுவும் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நேரா போய் மாப்பிள்ளை பொண்ணையே டிஸ்டர்ப் பண்ணிடலாம். நேத்து இங்க கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? அதோடைய டீடைல்ஸ் கொடு. ஓகே சார்.
அடிப்பட்ட அவினாஷ் அப்புறம் எங்க தான் போயிருப்பான்? இது வரைக்கும் அவன் யாரையுமே காண்டாக்ட் பண்ணல. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே புரியல. அவனை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனோட உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் அது பண்ணிருக்கலாம். எங்க இருக்காருன்னே தெரியல. பிரீத்தி, அவன் ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பா ஃபோன் பண்ணாம இருந்திருப்பான். ஏன்னா உன் உயிரை ரிஸ்க்கு தள்ள அவன் விரும்பல. சார் சார், அந்த மீன் விற்கிற இடத்துல ஒருத்தர் இறந்து போயிருந்தானே, அவன் ஃபோனை நான் நல்லா ட்ராக் பண்ணேன். சரி, என்ன கிடைச்சது? சார், ஃபோன்ல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கான். ஆனா சாஃப்ட்வேர்ல இருந்து நான் அந்த ஃபோன்ல எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டேன். அப்படின்னா அதாவது நம்ம மெசேஜை டெலீட் பண்ற மாதிரி மெசேஜ் ஃபோல்டர்ல இருந்து டெலீட் ஆயிரும். ஆனா பேக்கப் ஃபைல்ல போய் தேடினா எல்லாமே கிடைச்சிரும். அங்க இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். சார், இங்க பாருங்க பாருங்க. இது ஏதோ கோட் வேர்ட் மாதிரியே இருக்கு. ஆமா சார், இதை நான் கிராக் பண்ணேன். இது வரைக்கும் எவ்வளவு கன்சைன்மெண்ட் வந்ததோ அதை பத்தின மெசேஜா இது. உதாரணத்துக்கு இதுதான். இந்த லாஸ்ட் மெசேஜை படிங்க. டார்கெட் 4.03. 4 மணி 3 நிமிஷத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதா? ஓ நோ, பல்ஜித் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். ரூம் நம்பர் 403. சார், இவங்க கண்டிப்பா அந்த பல்ஜித்தை கொலை பண்ண போறாங்க. 403. அங்க உடனடியா நம்ம போயே ஆகணும். சார், பெட் நம்பர் 3யோட ECG ரிப்போர்ட் வந்தாச்சு. மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு 3 மணிக்குள்ள வரணும். என்ன சார், தேங்க்யூ ஸோ மச். என் தம்பி உயிரை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ? ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். வினோய். எஸ், நீங்க யாரு? நாங்கெல்லாம் சிஐடி. பயப்பட வேண்டாம். உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்ல வந்தோம். பை த வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. உன் ஹஸ்பண்டுக்கு நேத்து தான் நடந்திருக்கு, பாரடைஸ் ஹால்ல. யாரோ சுர்பி கூட. என்ன இங்க என்ன நடக்குது? இல்ல, யாருக்கு கல்யாணம்? இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால? நல்லா இருக்கு. அப்படின்னா அந்த சுரபி உன்னை ஏமாத்திட்டா? ஏய், நீ என்ன பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சொல்றத கேளு. கேட்கதான் வந்திருக்கோம் தம்பி. என்ன நடக்குது? இங்க பாருப்பா, இப்ப நீ வினய்குமார் இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. அதோட உன் கல்யாணம் பாரடைஸ் ஹால்ல நடக்கலன்னு சொல்லாத, சரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் நடந்திருக்குனா நேத்து நடந்தது என்ன? நல்ல சந்தர்ப்பம். இப்பவே எங்க கிட்டயும் உன் பொண்டாட்டி கிட்டயும் தெளிவா சொல்லிடு, உண்மை என்ன? அது ஒரு பொய்யான கல்யாணம். பொய்யான கல்யாணமா? பொய்யான கல்யாணம்னா என்ன? எல்லாம் சும்மா டிராமா. எனக்கு யாரையும் தெரியாது. சொல்ல போனா கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு கூட தெரியாது. அது பிளானோட ஒரு சின்ன பார்ட். அது என்ன பிளான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிஜமாதான் செய்யறதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையா இருந்தது. இந்த ஐடியாவும் நல்லா இருந்தது. இதுக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். கடந்த 3 மாசத்துல நான் இந்த மாதிரி 3 கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த கல்யாணத்துல பெரிய கிரைம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல நீயும் மாட்ட போற. உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடு, இல்லைன்னா நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. இந்த வேலைக்காக யார் உனக்கு பணம் கொடுத்தது? இவங்கள யாராச்சும்? இல்ல சார், இந்த வேலையை பத்தி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா சார். யார் உன்னோட ஃப்ரெண்ட்? அதோட இப்ப அவ எங்க இருக்கான்? உங்க ஐடியா காட்டுங்க. இவரை செக் பண்ணுங்க. போங்க.
டாக்டர் எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். போதும், நீங்க குணமாயிடுவீங்க. டாக்டர் சார் தள்ளுங்க, நாங்க வந்துட்டோம், பயப்பட வேண்டாம். அவர் எப்படி இருக்காரு? நீங்க யாரு? நாங்க சிஐடிஸ். இவர் உயிர் ஆபத்துல இருக்கு. ஆனா இப்போ அவர் பெட்டரா ஃபீல் பண்றாரு. ஐ see. பட் டாக்டர் சார், உங்களுக்கு என்னாச்சு? அடா சார், யாராச்சும் கூப்பிடு. டாக்டர், இவரை பாருங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் தூக்குங்க. பல்ஜித், பல்ஜித், என்னாச்சு? பல்ஜித் சார், பல்ஜித் சார். அவினாஷ் எங்க? வி என்ன? வி விராஜ், விராஜ். பல்ஜித், பல்ஜித், வேணாம் பங்கஜ், தொடக்கூடாது. இவர் முகத்தை பாரு, கைய பாரு. டாக்டருக்கு என்ன ஆச்சோ அதேதான் இவருக்கும் ஆயிருக்கு. என்ன சார் இது? இந்த வீராத் யாரு? அதான் இப்ப இந்த கதையில விராஜ் எங்க இருந்து வந்தான்? டாக்டர் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பல்ஜித்தை காப்பாத்த நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி இருக்கணும் பங்கஜ். ஒண்ணுமே புரியல சார். பல்ஜித்துக்கு டாக்டருக்கு என்னதான் ஆச்சு? விஷத்தால செத்து போயிருக்காங்க. 2 பேரோட டிஷ்யூ சாம்பிள்ஸை செக் பண்ண, ஜைகெஃபலோன் விஷத்தால செத்து போயிருக்காங்க. விஷமா? இப்ப புரியுது. அதனாலதான் உங்க கை கால்லாம் ஒரு மாதிரி மாறி இருந்தது. ஆனா நாங்க அங்கேயே தானே நின்றுட்டு இருந்தோம். பாடிக்குள்ள விஷம் எப்படி போயிருக்கோம்? தொட்டதால போயிருக்கும். அபிஜித், அந்த விஷம் தொட்டாலே அடுத்தவங்க பாடிக்குள்ள போயிடும். அப்புறம் உடனே அது பிளட் சிஸ்டம்ல கலந்துரும். அப்புறம் ஹார்ட் அட்டாக். அதாவது எப்போ டாக்டர் பல்ஜித்தை தொட்டாரோ விஷம் பல்ஜித்தோட பாடிக்குள்ள போயிருக்கு. கரெக்ட். ஆனா சார், விஷம் எப்படி டாக்டர் பாடிக்கு போச்சு? யாராவது அவனை தொட்டிருப்பாங்க பல்ஜித் ரூம்ல நுழையறதுக்கு முன்னாடி. சரி டாக்டர், யாரு? ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம். சார் இங்க பாருங்க, இவன் தான் சார் டாக்டர் கைக்கு விஷத்தை பரப்பி இருக்கலாம். அங்க பாருங்க. கரெக்ட். ஆனா சார், கை கொடுக்கிற ஆளுக்கு ஒண்ணுமே ஆகலையே. ஆன்டிடோட். பங்கஜ், இந்த ஆளு ஆன்டிடோட் எடுத்திருப்பான்ல. அதுக்கப்புறம் டாக்டர் அவர் உள்ள போய் பல்ஜித்தை தொட்டிருக்காரு. ஆனா பல்ஜித் சாகிறதுக்கு முன்னாடி விராஜ்னு எதுக்கு சொன்னான்? சார், ஒருவேளை இவன் விராஜா இருக்கலாம். சார், இது வரைக்கும் நம்ம இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு வர்றோம். ஆனா யாருமே விராஜ் பேரை சொல்லலையே. ஜெயவந்த் சொல்லல, பிரீத்தியும் சொல்லல. இந்த விராஜ் யாரு? யாரா இருந்தாலும் அவினாஷை தேடுறதுக்கும் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கும் முதல்ல நம்மளுக்கு விராஜ் கிடைச்சே ஆகணும். சரி, ஒன்று பண்ணுங்க, பல்ஜித்தோட வீட்டுக்கு போகலாம். அங்கிருந்து ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாக்ஷா, மங்களம் தனுஹரி, சர்வ மங்கள மாங்கல்யம் சிவே சர்வார்த்த சாதகே. வாடா. நீங்க எல்லாரும் ஆறு கல்யாணத்துல தடங்களா வந்து நிக்கிறேல. சிஐடி எங்களை உங்க ஃப்ரெண்டு தான் அமிச்சான், பினாய். நாடகத்தை இங்க நிறுத்துறியா இல்ல லாக்அப்ல வச்சு நிறுத்துறியா? ஐயரே, இங்க வாங்க. மாப்பிள்ள பொண்ணு நிறைய கல்யாணம் பண்ணிச்சு, வாங்க. என்னையா நடக்குது? சார், நான் ஒன்றும் பண்டிதர் இல்ல. மந்திரம் படிக்கிறதுக்காக எனக்கு பணம் கொடுத்தாங்க. எனக்கே இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இவங்களை கேளுங்க, உங்களுக்கும் பணம் கிடைச்சதா என்ன? இந்த மாதிரி ஜோடியா வர்றதுக்கு பணம் கொடுத்தாங்க. சோ 3 பேருமே ஒரிஜினல் கிடையாது. அப்புறம் நீங்க, உங்களுக்குலாம் என்ன கிடைச்சது? உண்மையை சொல்லுங்க, இல்லனா எல்லாரையும் தூக்கி உள்ள தள்ளிடுவேன். சார், எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்னு இதை கொடுத்தாங்க. பணம் இருக்கு. எதுக்காக உங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்க? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ரிட்டர்ன் கிஃப்ட்ல எவ்வளவு பணமா? வாயை திறங்கயா. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொன்னாங்க. வரப்போற எலெக்ஷன்ல தேவ்தாஸ் சாருக்கு ஓட்டு போட சொன்னாங்க. தேவ்தரா?
சார் இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்கேம் நடக்குது. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இந்த தேவ்தர் தான் எல்லா பிளானையும் பண்றானா? தேவ்தர், இந்த இடத்த இப்ப சீல் பண்ணு. தேவதரையா வாழ்க வாழ்க, 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 தேவதரையா இந்த CD ல இருந்து வரும். தேவதரையா கொஞ்சம் தனியா பேசுங்க. தேவதரையா வாழ்க வாழ்க, தேவதரையா வாழ்க வாழ்க. வாங்க. இங்க பாருங்க ஆபீசர்ஸ், கண்டிப்பா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு நீங்க வந்திருக்கீங்க. எதையும் நாங்க தப்பா புரிஞ்சுக்கல. நீங்க கிரிமினல் கூட சேர்ந்து பணத்தை வச்சு ஓட் பேங்க வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயமும் தெரியும். கள்ள நோட்டால நாட்டோட பொருளாதாரமே வீழ்ச்சி அடையும். இந்த விஷயம் உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா நீங்க ஆன்டி நேஷனல் கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க. மக்கள் உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. இந்த நாட்டுக்கும் தான் கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து குற்றம் பண்ணிருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த மிஷன்ல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? அதோட இந்த கள்ள நோட்டு கன்சைன்மெண்ட்லாம் எங்க இருந்து வருது? ஆபீசர்ஸ், இந்த கன்சைன்மெண்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இப்படி எல்லாம் ஆசைப்படல. தேவதர் சார், பதவிக்காக என்னெல்லாம் நடக்குது இது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா நான் அவங்கள போல கிடையாது. அரசியல்ல ஜெயிக்கிறதுக்காக நான் சட்டத்தை கண்ட மாதிரி பயன்படுத்த மாட்டேன். நான் ஏமாத்துக்காரன் இல்ல. அதோட என்னோட பிறந்த நாட்டுக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன். இவ அவனேதான். நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. மொத்த வீட்டை செக் பண்ணியாச்சு. விராஜ் பேர்ல இங்க யாருமே இல்ல. ஒருவேளை நம்ம தப்பா கேட்டுட்டோமா என்ன? 100% விராஜன் தான் சொன்னாரு. தேடு, கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கும். தேவதர் சார், இந்த போட்டோல உங்க பின்னாடி ஒருத்தர் நிக்கிறானே, எங்க டீம் கூட இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளாங்க. இந்த பிளான்லயே இவன் இருந்திருந்தான். இவனை கூட தெரியாதுன்னு சொல்வீங்களா? எஸ் சார், எனக்கு இந்த ஆளை பத்தி தெரியாது. அதாவது என்னோட எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்னோட மேனேஜர் சமீதா அரேஞ்ச் பண்ணுவான். இவன் மட்டும் இல்ல, பின்னாடி இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த போட்டோல இருக்கிற ஆளோட பேர் கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க, ப்ளீஸ். சார் சார், ஒருவேளை இந்த பிளான் இந்த சபீர் பையன் போட்டிருக்கலாம்ல? சாத்தியம் இருக்கு. தேவதர் சார், அந்த சமீருக்கு போனை போட்டு இங்க வர சொல்லுங்க. இப்போ உடனே வரணும். இன்னொன்னு, அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆஃபீஸர் பல்ஜித் அப்புறம் டீமோட மிஷன் வெற்றி அடைஞ்சிச்சு. 15 வருஷம் பழைய ஆர்டிக்கல் இது. இவ்வளவு பழைய ஆர்டிகல் சேஃபா வச்சிருக்காங்க. பல்ஜித்தும் அவருடைய டீமும் மழலைகளை காப்பாற்றினார்கள். தீவிரவாதிகளை கைது செய்தார்கள். சிறு குழந்தைகளை ஒரு சேஃப் ஹவுஸில் அடைத்து வைத்திருந்தார்கள். இதன் மூலம் ஆபரேஷன் விராஜ் ஒரு வெற்றி அடைந்தது. ஆபரேஷன் விராஜ், இது ஆபரேஷனோட பேரா? நாம இது ஆளுன்னு நினைச்சோம். நாம இப்ப அந்த சேஃப் ஹவுஸ்க்கு போயே ஆகணும். ஒருவேளை பல்ஜித் நம்மளை அங்கதான் போக சொல்லி இருக்கணும். எனக்கு இந்த சேஃப் ஹவுஸை பத்தி தெரியும். குட், லெட்ஸ் கோ. சமீர் என்னோட போனை எடுக்கல. நிஜமா தான் சொல்றேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியில இருந்து யாரோ சமீர் கிட்ட நம்மளை பத்தி சொல்லியிருக்கணும். ஒருவேளை சமீர் அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டானா? ஃப்ரெடி, தேவதர் சார் கிட்ட இருந்து சமீருடைய போட்டோவையும் நம்பரையும் வாங்க. அப்படியே அவன் போனையும் ட்ராக் பண்ணிடு. இந்த சமீர் தான் நம்மள அவினாஷ் கிட்ட கொண்டு போவான்.
ஏய், யார் அது? லாக் பண்ணிட்டான். அங்க இருக்கான். போதும் அவினாஷ். நாங்க ஒளிஞ்சுக்கிற சீக்ரெட் இடம் இது. எங்க மிஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இங்க வந்து ஒளிஞ்சுப்போம். பல்ஜித் எங்க? நான் அவங்கிட்ட முக்கியமா பேசணும். பல்ஜித்தை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? எப்படி? ஹாஸ்பிட்டல் அவனுக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் வேற யாருக்கு தெரியும்? ஜெவந்த், ஏய், என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நீ தானே கொலை பண்ண. நான் ஏன் அவனை கொல்ல போறேன்? அப்ப யாரு? நடுவுல யாருமே இல்லைனா அப்புறம் நம்மளோட டாப் சீக்ரெட் எப்படி லீக் ஆச்சு? நீ தானே பண்ண. உனக்கு ஏற்கனவே பல்ஜித்தை பிடிக்காது. வாய மூடு அவினாஷ். நீயா கூட இருக்கலாம். இவ்வளவு நாள் நீ மறைஞ்சுதானே வாழ்ந்திருக்க. சொல்லு, பேசுறா. ஏய், ஏய், நீ பின்னாடி போறீங்க. அவினாஷ், போடா. அது சரி சமீர். என்னோட எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அதை என்னோட மேனேஜர் சமீர் தான் அரேஞ்ச் பண்ணுவான். சரி, நீ யாரு? அவிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க ஏதாவது பண்ணி என் கணவரை தேடி கொடுங்கல்ல. தேவதர் எலெக்ஷன்ல தோக்குறதா இருந்தது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பவர்ல இருக்க விரும்பினான். அப்பதான் பாலிடிக்ஸ்ல கேம் விளையாடி பணத்தை சம்பாதிக்க முடியும். இது போதும். இந்த சுச்சுவேஷனை எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதாவது தேவேதர்கிட்ட பணம் வந்ததுன்னா கண்டிப்பா உனக்கு அதுல பங்கு கிடைக்கும். நித்தி மேடம், இவ்வளோ ஃபண்டு உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஃபாரின் பிசினஸ் டைக்கூன் அப்புறம் கார்ப்பரேட்ஸோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணி மார்க்கெட்ல அதிகப்படியான கள்ள நோட்டை கொண்டு வரேன்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலான்னு டிசைட் பண்ணிருக்கீங்க. நீ ஓட்டு வாங்கறதுக்காக பணத்தை சப்ளை பண்ண ஆரம்பிச்ச. அதுக்கு பதிலா சமீர் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி உன்னையும் உன் கேங்கையும் நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனா அவினாஷ்க்கு எங்க கேங்க பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அபினாஷ் அண்ட் பல்ஜித் அப்புறம் 2 பேரையும் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ண. பல்ஜித்தை எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா அவினாஷ் தப்பிச்சு போயிட்டான். அதுவும் மொத்த எவிடன்ஸையும் எடுத்துட்டு. எப்படியாவது அவினாஷை பிடிக்கணும்னு இருந்தோம். அதனால அவன் மனைவியை கொண்டுட்டோம். அவினாஷோடைய மனைவியா எங்க முன்னாடி வந்து நின்ன. நல்ல டிராமா போட்ட. நீ எங்களை வச்சு உன் வேலையை செய்ய வச்ச. ஏன்னா எப்படியாவது சிஐடிஸ் அவினாஷை பிடிச்சிருவாங்கன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு. நல்லா இருக்குடா உங்க பிளான். சரியா? பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கும். லாஸ்ட் மொமெண்ட்ல எங்க ஆளுங்க தான் தப்பு பண்ணாங்க. நாங்க கள்ள நோட்டை கிரேட்ல வச்சது ராஜுக்கும் மதனுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. ஆனா என் முட்டை பசங்க அவனை கொலை பண்ணிட்டு நதியிலே தூக்கி போட்டுட்டாங்க. தவறான முறையில பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில 5 அப்பாவி மனிதர்களை நீங்க கொன்னு இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கள்ள நோட்டெல்லாம் மார்க்கெட்ல ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. அதே மாதிரி குற்றங்களும் நிலைக்காது. உண்மை எப்போவாவது வெளியில வந்துதான் தீரும். அந்த உண்மை வெளியில தெரிய வந்துச்சுன்னா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை உறுதியாயிடும். கூட்டிட்டு போங்க 2 பேரையும்.